வரலாறு எனது ஆசான் என்பதற்கு இணங்க இயற்கை வாழ்க்கை வரலாறு என்பது எமக்கு பல்வேறு விதமான வாழ்க்கை தத்துவங்களையும் படிப்பினைகளையும் தந்து நிற்கின்றது. அந்த படிப்பினைகளிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவங்களையும் அதனுடைய கருத்துக்களையும் கொண்டு நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளிலிருந்து மீள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலாவது விடயமான வடக்கு கிழக்கு தமிழகத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் முக்கிய பங்கை வகிக்கின்ற தென்னை பயிற்சிகையில் தற்பொழுது பரவலாக காணப்படுகின்ற ருமேஸ் எனப்படுகின்ற வெள்ளை ஈயினுடைய தாக்கமானது பரவலாக காணப்படுகின்றது. இந்த வெள்ளை ஈயினுடைய 3 காலகட்டங்களில் அது ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை நாங்கள் பார்ப்பதனூடாக இதிலிருந்து எவ்வாறு நாங்கள் இந்த பாதிப்பிலிருந்து மீள முடியும் என்பதை அவதானித்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த வெள்ளை ஈயானது 2004ஆம் ஆண்டு மத்திய அமெரிக்கா கண்டத்தில் போலிஸ் எனும் நாட்டில் இது முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய புளோரிடா மாகாணத்தில் இதனுடைய தாக்கம் தீவிரமாக காணப்பட்டது. பின்னர் 2016ஆம் ஆண்டு எமது அண்டை நாடான இந்தியாவில் தமிழகத்தில் இதனுடைய தாக்கம் தீவிரமாக உணரப்பட்டு பின்னர் இலங்கையில் 2022ஆம் ஆண்டிலிருந்து இதனுடைய தாக்கம் காணப்படுகின்றது. இன்று வடக்கு கிழக்கு பகுதியில் அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய நல்லூர் கோப்பாய் பகுதிகளில் இதனுடைய தாக்கம் மிகவும் தீவிரமடைந்து காணப்படுகின்றது. இதனை ஒரு சாதாரண விடயமாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது. ஏனெனில் இந்த வெண்சுருள் ஈயானது தனித்து தென்னைக்கான பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் 200 வகைக்கு மேற்பட்ட பயிரினங்கள் மீதும் இதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி நிற்கின்றது. அந்த வகையில் குறிப்பாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் நாங்கள் வடக்கு கிழக்கில் காணப்படுகின்ற கொய்யா, எலுமிச்சை, மா, பலா, பாக்கு, ஜம்பு போன்ற பயிற்சிகையை மிகவும் இதை பாதிப்பை ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அந்த வகையிலே இதனை நாங்கள் ஆரம்பத்திலே தடுப்பதன் ஊடாக மட்டுமே இதனை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும். தனித்து ஒரு நபரோ அல்ல ஒரு பகுதியோ இதனை கட்டுப்படுத்துவதனூடாக கட்டுப்படுத்த முடியாது. ஒட்டுமொத்த தேசமாக இணைந்து அனைத்து மக்களும் ஒன்று சேருவதனூடாக மட்டுமே இதனை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும். ஏனென்றால் இந்த வெண் ஈயானது குறித்த தாவரத்தின் இலையின் கீழ்ப்பகுதியில் இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை வட்டத்தை ஆரம்பிக்கின்றது. குறிப்பாக இதனுடைய வாழ்க்கை காலம் 30 நாட்களாக இருக்கின்றது. இந்த 30 நாட்களில் முதல் 20 நாட்களும் அதனுடைய முட்டை கூட்டுப்புழு வடிவமாகவும் இறுதி 22-30 நாட்களான 10 நாட்கள் அதனுடைய ஈ வடிவிலான வாழ்க்கை வட்டமாகவும் காணப்படுகிறது. இது குறிப்பாக தென்னையின் ஓலையின் கீழ்ப்பகுதியில் இருந்து தென்னையின் பச்சையத்தை உண்பதனால் தென்னையானது பச்சையம் இழந்து அதனுடைய ஓலைகள் காய்ந்து அந்த மரத்திற்கான ஒளித்தொகுப்பு நடைபெறாமல் அதற்கான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் குறித்த தாவரமானது இறக்க அல்லது படுகின்ற நிலைமைக்கு செல்லும். அது மட்டுமல்லாது இவ்வாறான ஈக்கள் அந்த கூட்டுப்புழு காலத்தில் பச்சையத்தை உன்றுவிட்டு அதன் கழிவுப் பொருளாக தேன் போன்ற திரவத்தை சுரப்பதனால் அந்த ஓலையின் கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற இலைகளின் மேல் பகுதியில் படிந்து அதில் கரும் பூசணம் ஒன்று படர்வதனால் குறித்த தாவரத்தில் ஒளித்தொகுப்பு முற்றாக நிறுத்தப்படுகின்றது. இதனூடாகவும் இந்த தாவரம் தன்னுடைய வளர்ச்சியை இழந்து அதில் கிடைக்கின்ற அனைத்து பயன்களும் அற்று மிக பாரதூரமான விலகை தமிழ் மக்கள் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். இதுதான் யதார்த்தம். அந்த நிலைமையில் தனிய ஈயை கட்டுப்படுத்துவதனூடாக நாங்கள் இதனை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு 3 படிமுறைகளை கொண்ட ஒரு கட்டுப்பாடு முறையை நாங்கள் இங்கே மேற்கொள்ள வேண்டும். அவற்றை பார்ப்பதனூடாக இந்த கட்டுப்பாட்டை நாங்கள் மேற்கொள்ளலாம் என நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக முதலாவதாக இந்த ஈயினுடைய ஈயை கட்டுப்படுத்த, அதாவது 20-30 நாட்களின் பின்னர் அந்த ஈயானது ஆண் ஈயாகவும் பெண் ஈயாகவும் காணப்படும். குறிப்பாக ஆணி 2.5 மில்லிமீட்டர் நீளம் கொண்டதும் அதனுடைய இறக்கையின் முன்பகுதியிலே கருத்த புள்ளியிலான கொண்டது ஆணியாகவும் அளவில் சிறிதாகவும் காணப்படும். பெண் ஈயானது அளவில் பெரிதாக காணப்படும். இந்த பெண் ஈயே அதிக முட்டைகளை இடுவதனூடாக அந்த 30 நாட்களில் 200 மடங்கு பெருகின்ற ஆற்றலை அந்த ஈயானது பெறுகின்றது. அதுவும் குறிப்பாக வெப்ப காலங்களில் வலியினுடைய ஈரப்பதம் மிக குறைவாக இருக்கிற காலங்களிலே இதனுடைய
இனப்பெருக்கமானது அதிக அளவுக்கு இடம்பெறும். இக்காலத்தில் நாங்கள் சிறந்த ஒரு கட்டுப்பாட்டு முறையை பின்பற்றுவதன் ஊடாக மட்டுமே இதனை நாங்கள் வெற்றி அடைய முடியும். ஆகவே இது 3 படிமுறைகள் என்று சொன்னேன். ஒன்று ஈ கட்டுப்பாடு, இரண்டாவது முட்டை கூட்டுப்புழு வடிவில் இருக்கின்ற போது கட்டுப்பாடு, மூன்றாவது முட்டை கூட்டுப்புழு ஈ கட்டுப்பாட்டின் பின்னரான அந்த குறித்த தாவரத்துக்கான கட்டுப்பாடு. என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த கட்டுப்பாடுகளை ஒட்டுமொத்த தேசமாக ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றிணைவதன் ஊடாக மட்டுமே நாங்கள் இதனை வெற்றி கொள்ள முடியும்.